நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்த போது அவர்களிடத்திலே எங்களுடைய சிறப்பு திறன் மாணவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். எங்களுக்காக ஒரு சிறப்பு விடுதியை மாநில கல்லூரி வளாகத்தில் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பட்டமளிப்பு விழா நடைபெறுகிற அந்த தருணத்திலேயே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த கோரிக்கையை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு சென்றார்கள். அந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுகிற அந்த தருணத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாநில கல்லூரியில் சிறப்பு திறன் மாணவர்களுக்கான சிறப்பு விடுதி கட்டித்தரப்படும் என்று வாக்களித்தார். 300க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து அவர்கள் இங்கே வந்து தங்கி படித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு விடுதி கிடையாது. அவர்களுக்கான விடுதி மாநில கல்லூரி வளாகத்திலேயே அமைத்து தரப்படும். அந்த வாக்கு 2 வருடங்களுக்குள்ளாகவே இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இந்த நாளை ஒரு பொன்னான நாளாக மாற்றுகிறது. இங்கே சிறப்பு மாணவியர் விடுதியில் மொத்தமாக 32 அறைகள் இருக்கின்றன. ஒரு அறைக்கு 3 மாணவிகள் தங்கலாம். 3 கட்டில்கள் ஒவ்வொரு அறையிலும் இருக்கின்றன. 96 மாணவிகள் இங்கே தங்கலாம். அதற்கு மேல் ஆண்கள் விடுதியிலே நமக்கு 38 அறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அறையிலும் 3 பேர் என்கிற விகிதத்தில் 114 பேர் தங்கலாம். மொத்தம் 70 அறைகள் 2 விடுதிகளையும் சேர்த்து 210 மாணவர்கள் தங்கலாம். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய இந்த பெருங்கருணையை கண்டு இங்கே படித்து வந்த பல்வேறு மாணவர்கள், பார்வையற்ற மாணவர்கள், காது கேட்காத, வாய் பேச முடியாத மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு எண்ணிக்கை 254 தொட்டிருக்கிறது. விடுதி அறைகளுக்குள்ளே நீங்கள் சென்று பார்த்தால் ஒரு மாணவனுக்கு ஏதோ அவசரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அந்த மாணவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வந்தால் அவர்கள் ஒரு பொத்தானை அழுத்தினால் அதிலிருந்து சத்தம் எழும்பும். வெளியிலே இருக்கிறவர்களுக்கு அது கேட்கும். உடனே போய் அந்த மாணவனுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும். எமர்ஜென்சி அலாரம் இருக்கு. ஸோ தட் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு அலாரம் அடித்தால் உடனடியாக வந்து உதவி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல பார்வையற்ற மாணவர்களுக்கு பிரெய்லி எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு விடுதியிலும் 2 லிப்டுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த மின் தூக்கிகள் மொத்தம் 4 மின் தூக்கிகள் இந்த 2 விடுதிகளிலும் இருக்கின்றன. அதே போல இங்கே அந்த பிரெய்லி மாணவர்களுக்கு மேப் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்களே தடவி பார்த்து எந்த அறை இருக்கிறது என்பதை அவர்களே கண்டறிந்து செல்ல முடியும். மிகச்சிறந்த விடுதி உணவகம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளி என்ற வார்த்தையை கொண்டு வந்தார். மாற்றுத்திறனாளி ஆணையரகம் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் படிச்சிருந்தேன். அப்போ நான் படித்த ஹாஸ்டலில் இனிமேல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் வெளி ஹாஸ்டல்லேருந்து வரும்போது நிறைய ட்ரபுள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். காரணம் என்னென்னா, நாங்கள் பஸ் ஏறி காலேஜுக்கு வருவோம். சில நாள் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹவரே அட்டன் பண்ணாமல் லேட்டாக கூட வருவோம். ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் எங்களுக்கு நாங்கள் ஏறும்போது சம்டைம் கூட்டமாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் பஸ்ஸில் போகலாம் சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி ஏறி வரும்போது எங்களுக்கு சில நேரம் கிளாஸே அந்த 1 ஹவர் கவனிக்க முடியாமல் இருக்கும். ஸோ எல்லாமே நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் விஐ ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் பண்ணி தான் நான் எக்கோ ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஹாஸ்டலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டைமே ஒரு விஷுவலி சேலஞ்சால தனியாக தன்னை மூவ் ஆன் பண்ணிட்டு இங்கே எல்லா இடத்துக்கும் அக்சசபிளாக போய்க்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இதுமாரி வழிகாட்டுதலுக்காக போர்டு வச்சுருக்காங்க. பிரெய்லி கமெண்ட்ஸ் எல்லா ரூம்ஸ்லேயும் எல்லா இடத்துலையும் அந்த பிரெய்லி கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. தடையில்லா சூழலாக நாங்கள் நடக்கிறோம் அப்படின்றதுக்காக, படியில்லாத நடக்கணுன்றதுக்காக ரேம்ப் கொடுத்துருக்காங்க. இதுமாரி பர்ஃபெக்டாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஹாஸ்டல் யாராலையும் உருவாக்க முடியாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாரி எங்களுக்கு இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடச்சதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழக அரசுடைய கனவு இல்லம் திட்டத்தை போல இந்த விடுதி எங்களுடைய கனவு இல்லமாக இருக்குது. இதை திறந்து வைத்த தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதல்வர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார்.